வெல்கம் டு வின்சி சமையல். இன்றைக்கி நம்ம சிக்கன் லாலிபாப் எல்லோருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாங்க, 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கலருக்காக நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 லெமன் ஜூஸுங்க, இது புளிஞ்சு வச்சுருக்கேன். இதோட தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இதெல்லாம் மிக்ஸ் ஆனதும் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் 10 பீஸ் லாலிபாப் செய்ய போகிறேங்க. நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் 10 பீஸுக்காக மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் லாலிபாப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. அப்போ தான் எல்லா பக்கம் நல்லா கோட் ஆகும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 hour நல்லா ஊற வைக்கலாங்க. 1/2 hour நல்லா இந்த மசாலாவில் ஊறட்டும். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதும், எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. நம்ம சிக்கன் லாலிபாப் போட்டோன்னா அது கலர் உடனே சேஞ்ச் ஆகிடும். இப்போ எண்ணெய் சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் லாலிபாப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 பக்கமும் நல்லா திருப்பி விடலாங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அடுப்பை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா நம்ம போட்டு வேணால் சிக்கன் கரிஞ்சிடும். பாருங்கள், லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வறுத்து எடுத்துக்கலாங்க. கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. சில்ட்ரன்ஸ் எல்லாம் அதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இது நான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இது நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.